ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்க கோரி நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்ட களத்தில் இருந்து எமது செய்தியாளர் சிவகுமார் தரும் நேரடி தகவலை கேட்போம். சிவகுமார், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்களின் மனித சங்கிலி போராட்டம் எந்த பகுதியில் நடைபெறுகிறது? எப்போதில் இருந்து இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது? அவர்கள் நடத்தி வரும் இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதா? இது பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது நெல்லையில் இருக்கிற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை சார்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நெல்லை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது மனித சங்கிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கக்கூடிய இளங்கலை மற்றும் முதுகலை பட்டய படிப்புகள் சார்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்போது அவங்க மனித சங்கிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. முன்னதாக பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கு உள்ள அமர்ந்து அதாவது காத்திருப்பு போராட்டத்தில் ஏறத்தாழ 4 மணி நேரத்துக்கு அதிகமாக ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது ஜல்லிக்கட்டு உடனடியாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி அவங்க தற்போது பல்கலைக்கழக நுழைவாயில் அமைந்திருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தென்காசி நெல்லை நெடுஞ்சாலையில் பல்கலைக்கழக நுழைவாயில் பக்கத்தில் ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மனித சங்கிலி அமைத்து அதன் அடிப்படையில் ஜல்லிக்கட்டை உடனடியாக நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லி தற்போது மனித சங்கிலியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அதே மாதிரி உடனடியாக தங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு சொல்லி தற்போது அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க போராட்டமானது அறவழியில் நடந்துட்டு இருக்கிறதுனால தற்போது வரை இங்கு போலீஸ் பாதுகாப்பு எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை. காலையிலிருந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் வெறும் மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இப்போ நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சியை இப்போது பார்த்து வருகிறோம். இந்த மனித சங்கிலி போராட்டமானது எவ்வளவு நேரம் தொடர அவர்கள் வாய்ப்பிருக்கிறது? அதாவது இப்போ போராட்டம் உச்சகட்டத்தை எட்டி இருக்குது. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இப்போ போராட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்திருக்கிற நிலையில் இன்னும் அதாவது 6 மணி முதல் 7 மணி வரை தாங்கள் மனித சங்கிலில் ஈடுபட போகிறதா சொல்லி மாணவர்கள் தரப்புலையும் மாணவிகள் தரப்புலையும் தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது நடைபெற்று இருக்குது. குமார், இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் தவிர பிற பொதுமக்கள், இளைஞர்கள் அவர்கள் வேற யாராவது பங்கு பெற்று இருக்கிறாங்களா? அதாவது தற்போது வரை கல்லூரி மாணவ மாணவிகள் மட்டுமே பங்கிட்டு இருக்காங்களே தவிர இதில் எந்த விதமான அரசியல் கட்சியினரோ அல்லது ஆசிரியர் பெருமக்களோ யாருமே கலந்துக்கிடலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கு மட்டுமல்லாது இந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த அனைத்து அரசு அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் ஏறத்தாழ இன்னைக்கு ஒரு 4000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நெல்லை மாவட்டம் முழுவதும் அதாவது பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் அதே மாதிரி தென்காசி போன்ற பகுதிகளில் தற்போது வரை அவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது குறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்க ஒருத்தங்க கிட்ட கேட்கலாம். இப்போ நீங்க இந்த மனித சங்கிலியானது எவ்வளவு நேரம் நடைபெறுது, நீங்க என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க மன ஓட்டம் எப்படி இருக்கு? காலையில இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாரும் ஒரு 300ல இருந்து 350 பேர் அங்க இருந்து சேர்ந்திருக்கோம். காலையில இருந்து போராட்டம் நடத்திருக்கோம். இப்ப சாயங்காலம் ஒரு 3:30ல இருந்து ஒரு 4-5 மணி வரையும் மனித சங்கிலி போராட்டம் இங்க யூனிவர்சிட்டியில முன்னாடி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி முன்னாடி நடத்துறோம். இது இந்த போராட்டம் இதோட நிறுத்தாது. கண்டிப்பா ஒரு நியாயம் கிடைக்கிற வரை நாங்க மனித சங்கிலி போராட்டம் நடத்துவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடைபெறும் வரை தங்களோட மனித போராட்டம் மட்டுமல்லாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்களோட உரிமை மீட்புக்காகவும் தற்போது வரை இனியும் அதாவது ஜல்லிக்கட்டு நடைபெற வரை தங்களோட போராட்டத்தை தொடர போறதா மாணவிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிவகுமார், இப்போ ஜல்லிக்கட்டு ஆதரவாக மாணவர்கள் நடத்தி வரும் இந்த போராட்டமானது இன்று மட்டும் நடைபெறுமா அல்லது தொடர்ந்து நாளையும் அதன் பிறகு தொடர்ந்து நடைபெற வாய்ப்பு இருக்குதா? அதாவது ஏறத்தாழ 3 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்குது. தற்சமயம் இன்று காலை வரை அரசு சட்டக்கல்லூரி மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அநேக கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டு காலவரை இல்லாமல் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ அரசு கல்லூரிகளில் கலந்துக்கிட்டு தனியார் கல்லூரிகளில் ஓரிரு கல்லூரிகள் கலந்துக்கிட்டு இருந்த நிலையில் இன்று அநேக கல்லூரிகள் கலந்து அதன் அடிப்படையில் ஆர்ப்பாட்டம் தற்போது உச்சக்கட்டத்தை எட்டி இருக்குது.